இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம COA எக்ஸாம்க்கான பிராக்டிகல் எக்சர்சைஸ் 1 பை 1 பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம 20th எக்சர்சைஸ் பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்டிங் டேட்டா, ஃபில்டரிங் டேட்டா அண்ட் கிரியேட்டிங் ஆஃப் பிவோட் டேபிள் அப்படின்னு இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா எக்சர்சைஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல கண்டினியூஸா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நானு ஒரு டேட்டாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரு பட்ஜெட் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் தனித்தனியான வேல்யூஸும் அங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்துச்சு அப்படின்றத நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல எப்படி ஷார்ட் பண்றது, ஃபைண்ட் பண்றது, ஃபில்டர் பண்றது, அதுக்கப்புறம் பிவோட் டேபிள் கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஹோம்லயே பாருங்க, இங்க ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் சொல்லிட்டு ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். இதுல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க ஃபில்டரை செலக்ட் பண்ணீங்க, எக்ஸ்பென்சஸ், அதாவது மேல எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஃபில்டர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ்ல இங்க பாருங்க, அந்த கார்னர்ல நீங்க ஃபில்டரை செலக்ட் பண்ணதுனால இந்த ஒரு சின்னதா ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க சர்ச் கீழே உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அது எல்லாமே வியூ பண்ணி காட்டும். அதுல உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இது வந்து எப்படி சொல்றது, மொத்தமா பாக்குறத விட அது டக்குன்னு கரெக்டா ஒரு எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கு அப்படி கொஞ்சம் கிளாரிட்டியா பாக்குறதுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங். இப்போ ஷார்ட்டிங் ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு A to Z, Z to A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க A to Z இருக்கு, Z to Aவும் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டர்ல உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இதுதான் வந்து ஷார்ட்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிவோட் டேபிள். பிவோட் டேபிள்னா என்னன்னு இது இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்க இன்செர்ட்டுக்கு போங்க. இன்செர்ட் போயிட்டு பிவோட் டேபிள்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணதும் என்ன ஆயிடும், இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதும் இங்க நீங்க பர்டிகுலரா எதனா தனியா செலக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமா நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒரு ஷீட்டு கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற ஷீட்ல நீங்க தனித்தனியா வந்து இது வருங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு பிவோட் டேபிள் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஒரு டிபார்ட்மெண்டோட டாபிக்ஸ் வந்து இங்க வியூ பண்ணி காட்டும். அதுல மொத்த ஓவரால் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியூ பண்ணும். இதுல நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி இங்க காலம், வேல்யூஸ், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறப்போ உங்களுக்கு இப்போ நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு HR டிபார்ட்மெண்ட் வரைக்கும் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் தனியா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிடும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வெறும் ஒரு 15 டேட்டாஸ் அப்படிதான் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்லயோ இல்ல ஒரு பிரைவேட் செக்டார்லயோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பை ஓவராலா இயர்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஈஸியா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண அதுக்குன்னு தனியா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு இந்த பிவோட் டேபிள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணணும், தனியா டேபிள் கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல மாடிஃபை எதனா பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 20th எக்ஸசைஸ். ஈஸியான எக்ஸசைஸ் தான். இதை முடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நார்மலா எப்பயும் எழுதுறா போல எழுதி நீங்க ஷோ பண்ணி காமிச்சிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல எக்ஸல் வந்து எக்ஸல் டாபிக் வந்து இதோட முடிஞ்சிருது.